அடியேன் அழைக்கிறேன். அனைவரும் கரகோஷம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் உள்ள இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப கருவூரின் திருக்கோயில் அருகில் அமைந்துள்ள இந்த அற்புதமான மண்டபத்திலே வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களே, பெரியோர்களே, ஜோதிட தாயின் மணிமகுடமாக விளங்கக்கூடிய ஜோதிட பெரியோர்களே, சான்றோர்களே, காலையிலிருந்து இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல கருத்துக்களை எல்லாம் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகாக்களே, குறிப்பிடும்படியாக இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா குணசேகர் அவர்களே, இந்த ஜோதிடத்தை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று நம்பிக்கை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் பண்டிட் விஜய் அவர்களே, நாமக்கல் வட்டாரத்திலே ஜோதிடத்தினுடைய திருமகனாய் விளங்குகின்ற என் சகோதரர் சக்தி குரு அவர்களே, இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைமிகு பேரறிஞர் பெருமக்களே, அதனினும் மேலாக கரூரில் ஜோதிடம் சிறப்புற வேண்டும், கரூரிலே ஜோதிடத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களே, சுந்தரராஜன் அவர்களே, ஏன்னா அவரை அப்படியே போகிறார், உங்கள் அனைவரது பாதார கமலங்களையும் நான் வணங்கும் வல்லநாட்டு சித்தர் சாது சம்பர சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு முன்பாக, அதாவது இப்போ எனக்கு முன்னாடி மருதமலை குருஜி பேசினார். அவர் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் மூலமாக மக்களுக்கு ஏதோ ஒரு நல்வழியை காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். எந்த ஜோதிட விழாவாக இருந்தாலும் குருஜி, மருதமலை குருஜியும் நானும் தான் அங்கே உட்காந்துருப்போம். சர்டிஃபிகேட் கொடுக்காத இருந்தாலும் சரி, பொன்னாட போத்தலாக இருந்தாலும் சரி, ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த விழா நடத்துகின்ற ஒரு நிலையை பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிரமம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் முத மேடை ஏறினது 1993 கோயம்புத்தூரில் ஞான சிந்தாமனுடைய ஆசிரியர் தயானந்தாள் ஜோதி அவர் தான் முத இந்த கருத்தரங்கை நடத்துறது, மாநாடு நடத்துறது, கருத்துப்பட்டறை நடத்துகிறத மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்த ஒரு பெருமகனார். அவர் தான் எனக்கு வழிகாட்டினார், அவர் தான் என்னை அழைத்தார். என்னைய மேடையில் முத 93 பேச வச்சதும் அவர் தான். ஏன்னா அந்த காலத்தில் ஞான சிந்தாமணியில் நாங்கள்லாம் கட்டுரையாளர்களாக இருந்தோம். பல நல்ல கட்டுரைகளை எல்லாம் கொடுத்துருக்கோம். ஞான சிந்தாமணியில் மட்டும் 48 கட்டுரை கொடுத்துருக்கேன். அதை அவன் பயன் பண்ணி வச்சுருக்கான். அதை படித்தாலே நீங்கள் முழு ஜோசியராகிடலாம். அப்படி பல கருத்துக்களை எல்லாம் அதில். அதுக்கப்புறம் ஜோதிட பூமி, ஏன்னா நல்ல பல கருத்துக்களை சொல்லக்கூடிய பெரியவங்கள்லாம் எழுதினது. ஆனால் அவர் காட்டின வழி தான் 98 தொடங்கி 2005 முடிய மதுரையில் 2 நாள் மாநாடு. எங்கேருந்து வருவாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அஸ்ட்ராலஜரும் அங்கே வருவாங்க, ஜோதிடர்கள்.
அழைத்தால் வர வேண்டும். ஏன்னா பொன்னையா அப்படின்னு பேரை கேட்டாலே வந்துடணும். அப்படிப்பட்ட விழாக்கள் இந்த ஜோதிடத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். ஜோதிடர்களை ஒன்று ஊட்ட வேண்டும். ஜோதிடர்களுடைய ஒற்றுமை வளர வேண்டும். ஜோதிடர்களுக்குள் இருக்கக்கூடிய அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல நல்ல அறிஞர் பெருமக்கள், இப்போ நாமெல்லாம் இங்கே வெளியே இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் அந்த காலத்திலிருந்து, எப்போ நான் சொல்கிறது அந்த காலத்திலேருந்து இந்த மாநாடில் போகிறது செய்கிறது, எங்களை கூப்பிட்டு சிறப்பிக்கிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கு ஜோதிடத்தினுடைய விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 100 ஜோசியர் இருக்கான். ஒரு வீதிக்கு போயிட்டீங்கன்னா 100 ஜோசியர் எல்லாருமே. ஆனால் நம்ம அதை தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஜோதிடத்துக்கு உள்ளே வரும்போது ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும். இதை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வராதிங்க. வாழ்வியலுக்கு உங்களுக்கு தேவையானதை நவக்கிரகம் செய்யும். ஏன்னா வாழ்வியலுக்கு தேவையானதை வாழ்ந்துட்டு அப்போ நவக்கிரகத்தை நம்புனவே வீண் போக மாட்டான். இதுக்கு நான் தான் உதாரணம். நான் ஒரு கருத்துக்களையெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம ராமசுப்ரமணிய ஐயா பேசும்போது கரூருடைய திருத்தலத்தை ஒரு சுற்றுலா மையமாக்கி பக்தி எப்படி கும்பகோணம் இருக்கோ அதே மாதிரி கரூரை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மக்கள் வருகை தரும்படியாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. அவருடைய எண்ணத்தை இங்கே பதிவிச்சார். அது உண்மைதான். நம்ம அதை மறுக்கலாம் கிடையாது. நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நான் முத்தாய்ப்பான சில விஷயங்களை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சராசரி மனிதன் தான் இல்லையா? நம்மளும் ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து வந்தவன் தான். ஆனால் இந்த நவக்கிரகத்தை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய ஜோதிடர்கள் எங்கேனும் தவறு செய்து விட்டால் அவன் வாழ்க்கையினுடைய சந்ததியவே பழிவாங்குது அப்படின்றத மட்டும் மறந்துடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பரிகாரம் என்ற நினைப்பை விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்தில் எடுத்து நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்க. நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க. எதையுமே பாசிட்டிவாக பேசி பழகுங்க. நெகட்டிவாக எதுவுமே பேச வேண்டாம். நெகட்டிவாக பேச வேண்டாம். எத்தனையோ குழந்தை இல்லாத தம்பதிகள் நம்மகிட்ட வர்றாங்க. குழந்தை இல்லாதவங்க வர்றாங்க. 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு வர்றாங்க. நான் சமீபத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். ஜாதகம் சிம்ம லக்கணம், கார்த்திகை நட்சத்திரம், சூரியன் போய் மிருகசீர நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்தில் நிற்கிது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம். எடுத்தோன்னே என்ன பார்க்கணும்? அதனுடைய வயது, காலதேச வர்த்தமானம் என்பதை மனசில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன வயசு? 12 வயசுக்கு சொல்லக்கூடிய பலனை 65 வயசில் நம்ம சொல்லக்கூடாது. 65 வயசுக்காரனுக்கு சொல்லக்கூடியதை 12 வயசு இப்போ 7 வயசுக்கு சொல்லக்கூடாது. இங்கே தான் என்ன செய்கிறான்? மிதுன ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லி பலன் சொல்கிறான். அதில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த வாண்டு இருக்குது, 80 வயசு வயோதிகமும் இருக்குது. இது யாருக்கு பொருந்தும்? இல்லையா? நீ பலன் சொல்கிற. அப்போ நான் மிதுன ராசி அப்படின்னா எனக்கு அது பொருந்தணும்ல. பல்லாயிரக்கணக்கான கோடி ஆன்மாக்களுக்கு அது பொருந்தி வரணும். இல்லாட்டி அது இல்லை. அப்போ மக்கள் என்ன செய்கிறான்? ஜோதிடத்தில் நம்பிக்கை வைக்கிறான். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஜோதிட பெருமக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த விழாவை சிறப்பிக்க வந்த பெருமகனார் இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா, இப்போ கிட்டத்தட்ட நான் இந்த துறைக்கு நான் 82 தான் இந்த துறைக்குள்ளேயே நுழைஞ்சேன். ஜோதிடத்துக்குள்ளே 82க்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜோதிடத்தை நம்பி தான் நான் பிளப்பு நடத்துகிறேன் இல்லைங்களே. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது அந்த நவக்கிரகம் நமக்கு புது புது விஷயங்களாக கொடுக்கும். நம்ம தேடணும், இதில் என்ன கிடைக்கும், இதில் என்ன கிடைக்கணும், போனால் தான் அது நமக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ பல ஆய்வுகளை எல்லாம் பார்த்து பாரம்பரியத்தில் இருக்கிறது என்ன, கேபியில் இருக்கிறது என்ன, அதெல்லாம் எடுத்து கொண்டு வரும்போது காலபுருஷ தத்துவம் என்ற ஒரு அற்புதமான நிலையை எனக்கு அன்னை மீனாட்சி கொடுத்தாள். ஏன்னா அதைத்தான் நான் ஜோதிடர்களுக்கு எடுத்து கொடுத்தேன். இதை பாருங்க, இதுக்குள்ளே தான் விஷயம் இருக்குது அப்படின்னு கொடுத்தேன். ஆனால் எனக்கு ஏதோ அன்னை மீனாட்சியினுடைய அருளால் 45 ஆண்டு காலங்கள் இந்த துறைக்குள்ளேயே வந்திருக்கோம். இன்றைக்கும் நம்ம இதில் நேர்மறையாக, அதாவது ஒரு சின்ன எதிர்மறை கூட நம்மகிட்ட இல்லை. என்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கான்.
ஏன்னா அப்போ மதுரையில் எங்கள் ஆஃபீஸில் தங்கி படித்த மாணவர்கள் நிறைய இன்றைக்கும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பணத்திற்காக அனுபவம் இல்லாத இந்த கொரோனா காலத்தில் உள்ளே நுழைந்த பல ஜோதிடர்கள் யூடியூப்பில் புத்தகத்தை வாசித்து கொண்டு இந்த பாரிலே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஏமாற்றுகின்ற போக்கு இருக்கிறது என்பது வருந்தத்தக்க நிகழ்ச்சி. அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பொண்ணையான அத்தனை பேர் 10 நிற்பான், இன்னைக்கு யாரோரோ இருக்கான், அடையாளம் தெரியல. ஆனால் எனக்குரிய மரியாதையை மக்கள் கொடுக்குறாங்க, நான் இல்லைங்களே. ஆனால் ஒரு காலத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன்னா எந்திரிச்சு ஸ்டேஜில் வந்து பேசுறதுக்கு பயப்படுவான். ஏன்னா மாற்று கருத்துனா சரி திரும்பினா நின்றணும். அப்படி தான் இந்த துறையை நான் வச்சிருந்தேன். இன்னைக்கு நாம் இதை எப்படி கொண்டு போகணும், இதை வளர்க்கணும். இந்த ஜோதிடத்தை நம்ம வளர்க்கணும். வருங்கால சந்ததிக்கு இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல தான் ஜோதிடர்களுக்கென்று நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடர்கள் தான் நம்மகிட்ட இந்த பிரின்சிபல் ஆஃப் லைஃப் அப்படின்றதுல ஒரு விஷயத்தை, இறை வழிபாடு, நித்திய வழிபாடு, பூஜை புனஸ்காரம், அனுஷ்டானம் என்பதை ஜோதிடர்கள் கற்றுக்கணும். இன்றைக்கி பல பேரை என்ன செஞ்சுருக்குன்னா, அதாவது நம்ம பாராட்ட வேண்டியது அல்லது பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்த சில முத்துக்கள் நல்ல அறிவுஞானத்தை பெற்று ஆன்மீகத்துக்குள்ளே போய் நல்ல பெரிய நிலை அடைஞ்சவங்களும் இந்த ஜோசியத்தில் இருக்காங்க. அதுதான் வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி, பாராட்டணும். பல பேர் நினைச்சிருக்காங்க ஜோதிடத்துக்குள்ளே வந்த உடனே அதில் தன் அனுபவத்தை எடுத்து ஆன்மீகத்துக்குள்ளே போய் அந்த நிலையில் ஒரு நல்ல சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை பொருந்திய ஜோதிடர்களும் இந்த இதுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். அப்படி ஆட்கள் இருக்காங்க, சில புல்லுருவிகள் தான் இருக்காங்க, அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் ராமசுப்ரமணியம் பேசினார், கரூரில் இந்த கரூரை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்தலங்களை நாம் பெருமைப்படுத்தணும் அல்லது பெருமைப்படுத்தணுன்றது இல்லை. இதுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம மக நட்சத்திரத்தில் பேசுகிறோம். இன்றைக்கி மக நட்சத்திரம் தானே. இப்போ நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் 3 பாரியாயமாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பாரியாயம் என்பது 360 பாகை கொண்ட 12 ராசி கொண்ட இந்த ராசி மண்டலத்தை 3 மண்டலங்களாக 3 பாரியாயமாக பிரிச்சிருக்கான். என்ன? மேசம் முதல் கடகம் வரை, சிம்மம் முதல் விருச்சிக வரை, தனுசு முதல் மீன வரை. இது 3 பாரியாயம். நான் செல்லும் இடமெல்லாம் நான் போய் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இதுதான். என்ன அப்படின்னா, இந்த 3 பாரியாயத்தினுடைய முதல் நட்சத்திரம் எது? அசுபதி, மகம், மூலம் இல்லையா? ஏன் அவன் ரோகிணி நட்சத்திரத்தை தூக்கி வச்சிருக்கலாமே முதல் நட்சத்திரமா? ஏன் அசுபதியை கொண்டு வந்தான்? ஏன் இங்கே மகத்தை கொண்டு வந்தான்? அப்படின்னா நம்ம பிறப்பினுடைய நிலையில் நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினையில் இருக்கக்கூடிய நல்வினை தீவினை என்பது ராகு கேதுக்கள் கையில் தான் இருக்கு. அப்ப நீ செய்த நல்வினை என்பது ராகு நின்ற நிலையை வச்சு பாரு, தீவினை என்பது கேதுவோட நிலையை வச்சு பாரு. இப்ப இந்த அசுபதி நட்சத்திரம் என்ன செய்யுதுன்னா, நம்ம முன்ஜென்ம கர்ம வினை இருக்கு இல்லையா, அந்த வினை படலம் தான் அசுபதி நட்சத்திரம். சரி, எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம், இதுக்குள்ள வந்துடுறோம். அப்ப அந்த அசுபதி நட்சத்திரத்துடைய கர்ம வினையில் அந்த வினைப்பயனை நினைக்கினேன்னா உனக்கு முதல் சாவி திறந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் தான் பிதிர்களுடைய நட்சத்திரம். நல்லா கவனிக்கணும், பிதிர்களுடைய நட்சத்திரம். நீங்கள் முன்னோர்களுடைய சாபமும் முன்னோர்களுடைய குறைபாடு இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன உழைச்சி ஒரு பயனும் கிடையாது. அப்போ ஆத்ம சாந்தி அப்படிங்கிறது முன்னோர்கள் பண்ணது மக நட்சத்திரத்தெல்லாம் வச்சுருக்கான். மூல நட்சத்திரம் காலபுருஷனுடைய 9ஆம் வீடு தனுர். அது அற்புதமான வீடு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உத்தமர்களை, ஞானிகளை, ஆலயத்தை, அதாவது சாஸ்திரங்களை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் எதுனா அது தனுஷ். இங்கே அந்த மூல நட்சத்திரம் தெய்வ குற்றத்தை காட்டக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. இப்போ இந்த 3ஐயும் நீங்கள் திறந்தா தான் நீங்கள் உள்ளே போகவே முடியும். உன் கர்மவனை படலத்தை நீக்கினா தான் பரணி என்ற ஒரு லௌகியத்தை உனக்கு கொடுக்கும். இந்த முன்னோருடைய சாபத்தையும் முன்னோருடைய நிலையும் நீ கழிச்சினா தான் உனக்கு நீ செய்யக்கூடிய கர்மா சித்திக்கும். தெய்வ குற்றத்தை நீக்கினா சகலமும் உனக்கு வெற்றி அடையும். இந்த 3 இதுக்குள்ளே தான் இருக்கு.
அப்போ நாம் என்ன செய்கிறோம், இதைத்தான் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச விஷயத்தை அப்படியே தூக்கி விட்டேன். எதில்? மக்கள்கிட்ட முதைய சொல்லியாச்சு, அதை எவனும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் செய்ய தான் அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ என்ன ஆகுது, இப்போ ஒன்றும் இல்லை, மக நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறாரு, செவ்வாய் நிற்கிறாரு, புதன் நிற்கிறார், யார் வேலை நிற்கட்டும், அவங்க வீட்டில் துர்மரணம் நடந்துச்சான்னு கேளுங்க, ஆமாம்பேன். சுக்கிரன் போய் மக நட்சத்திரத்தில் இருக்கு, கன்னிப்பெண், கற்பிணிப்பெண், சுமங்கலிப்பெண், உன் வீட்டில் மாண்டிருக்கடான்னு கேளுங்க, ஆமாம்பான். நீங்கள் மகத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா உன் வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கா? ஆமாம். சரி, மக நட்சத்திரத்திலே ஒருத்தன் பிறந்துறான் ஐயா, ஓ ஆணோ பொண்ணோ பிறக்குதியா, நீங்கள் மெதுவாக கேளுங்க, எப்பா உங்கள் அம்மாவை பெற்ற அம்மா வழி உறவுகளில் யாருக்காவது கேன்சர் இருந்துச்சான்னு கேளுங்க, ஆமாம்பான். இப்போ இந்த வினையை கடந்தா தான், இந்த வினையை கழிச்சா தான் நீ நல்வினைக்கே வர முடியும். அது எந்த இடம்? இன்னைக்கு மகம் சிம்மம், காலபுருஷனுடைய பஞ்சமஸ்தானம், உன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், உன்னுடைய பெருமைக்குரியது, சந்ததி விருத்திக்குரியது, உன் புகழ்க்குரியது, ஆரோக்கியத்துக்குரியது. இந்த உலகத்தில் நீ நல்ல பறந்து திரிந்து சந்தோஷமாக வாழுகின்ற நிலையை கொடுக்கக்கூடிய வீடு எதுன்னா அதுதான் சிம்மம். சும்மா இல்லை, நான் சிம்ம லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா சொல்லுவேன், டேய் நீ சிம்ம லக்கணத்தில் பிறந்ததுக்காகவே பெருமைப்படணும்டா. என்ன காரணம் தெரியுமா? அவனுடைய முன்னோர்கள் எங்கேயாவது அரண்மனை வாசிகளாக ஜமீனில் வேலை பார்த்தவனாக இருப்பான், அல்லது ஊர் நாட்டாமையாக இருப்பான், அல்லது ஊர் கொத்துக்காரனாக இருப்பான், பெரிய வீட்டுக்காரனாக இருப்பான். இப்படி இல்லைன்னா அவன் சிம்ம லக்கணத்தில் பிறக்கவே முடியாது, எழுதி அடிச்சுக்கணும். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும், பல சந்ததிகள் இவங்க செய்த முன்னோர்கள் செய்த சில தீவினையினுடைய பயனா சில பேருக்கு சந்ததி விருத்தியே இருக்காது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவன் முதல் மேச சிம்மம் தனுசு, இது தர்ம திரியோணம் தான். இது என்ன போதிக்குது? ஒரு மனிதனுடைய ஒழுக்கம், உண்மை, நேர்மை, நியாயம், சத்தியம், இதில் ஒருத்தன் வறிய நிலையில் கூட இப்படி இருந்தான்னா தெய்வம் அவனுக்கு கைகட்டி சேவகம் செய்யும். இதுதான் அங்கே இருக்கக்கூடியது, இதில் மாற்றமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த 3 சாவியை நம்ம போட்டு திறந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம தான் ராஜா. அதில் செவ்வாய்க்கிழமை இப்போ சில கோயில்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கேது அப்புறதட்சணமாக சுற்றுறது தான் இல்லையா? கேது டைரக்ட் மோஷனில் இருக்கா? கேது அப்புறதட்சணமாக தான் சுற்றுது. அதனால் இப்போ சுக்கிரன் போய் ஒரு மக நட்சத்திரத்தில் நிற்கிது. ஏன்டா ஒரு பையன் வந்தான், உடம்பு பூரா, நல்லா கவனிக்கணும், உடம்பு பூரா கட்டி. அவன் என்ன வைத்தியம் பார்க்க வந்தான். டேய் இவ்வளோ பெரிய வைத்தியனாலும் எனக்கே நான் பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஏன்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தான். சரி இவனுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு அவன் ஜாதகத்தை கொண்டு வாடான்னு பார்த்தா சுக்கிரன் மகத்தில் நிற்கிறது. அப்போ நான் கேட்டேன், டே உங்கள் வீட்டில் யாராவது கன்னி பெண்ணோ கற்பிணி பெண்ணோ சுமங்கலி பெண்ணோ நெருப்பில் மாண்டுவாங்களா அப்படின்னு. எனக்கு தெரியாது சாமி. உடனே உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணால் இவன் தாத்தனுடைய முதல் சம்சாரம் நெருப்பில் மாண்டிருக்கு, அவர் வந்துட்டார் அங்கேருந்து. இதுக்கு தீர்வு என்னடா? இப்போ நல்லா கவனிங்க, நாம் ஜோதிடம் பார்ப்பது பெருசல்ல, அதற்கு நீங்கள் ஒரு தீர்வு சொல்லணும். ஆனால் அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தீர்ப்பாக இருக்கணும். நீ அதுக்குள்ளே ஆசைப்பட்டு மோசம் போயிடக்கூடாது. இந்த அசுபதியமாக மூலன்ற சூட்சமத்தை சூட்சமம் இல்லை, இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை இந்தாடான்னு தூக்கி விட்டதை இதை வச்சு ஒருத்தன் சம்பாதிச்சான் பாருங்க. நான் வளர்த்த பிள்ளை தான், 1600 சதுரடியில் வீடு கட்டினா, பெரிய கார் வாங்கினா. எனக்கு திடீர்னு ஆகி போச்சு, 45 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன்டா. ஏன்னா எதையும் இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாயோ ஒன்றா என்னதில்லை. என்ன அப்படின்னு பார்த்தா அதை எதை வச்சு சம்பாதிக்க? யார் வந்தாலும் சரி, அஸ்வதி மக மூலத்தில் கரக இருக்கா, 1.5 லட்சம் ரூபா பரிகாரம், எப்படி போயிட்டான். சரி வாழ்த்துவோம், நல்லா இருக்கணும், நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஆனால் இந்த அஸ்வதி இப்போ சுக்கிரன் போய் அவன் என்ன செஞ்சான், ஒத்துக்கிட்டான், அவங்க அப்பா வந்துட்டார். இப்போ இதுக்கு என்ன தீர்வு? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க, வெள்ளிக்கிழமை ஒரு விநாயகர் கோயிலில் போய் 7 தீபம் விளக்கெண்ணையில் தான் போடணும், நல்லெண்ணெய் போடக்கூடாது. நீங்கள் வீட்டிலையோ கோயிலையோ போய் தீபம் போடும்போது, அதாவது பைரவர் சன்னிதானம் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கெண்ணையில் தான் விளக்கேற்றணும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது. நல்லா கவனிச்சுக்குங்க. வீட்டில் நல்லெண்ணெயை போட்டு விளக்கேற்றணும், அந்த வீட்டில் பாருங்கள் சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்? இது தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ இவன் போய் 7 விளக்கு, அருகம்புல் மாலை, அந்த விநாயகரை வளமாக 20 சுற்று. சுக்கிரனுக்கு எத்தனை வருஷம்? சுக்கிரனுக்கு எத்தனை வருஷம்?
20 வருஷம் 20 சுத்து கிளாக் வைஸ், 7 சுத்து ஆன்டி கிளாக் வைஸ், முடிஞ்சு போச்சு. ஒரு 20 வாரம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வாடா நான் உனக்கு வைத்தியம் பார்க்குறேன்ட்டேன். இவன் போனவன் எங்கே வர போறான், இதை செய்ய மாட்டான்ற நமக்கு தெரியும். ஆனால் 20 வாரம் கழிச்சு வந்துட்டான். வந்தா சாமி அவன் உடம்புல ஒரு கட்டி இல்லை சாமி, அப்படியே வத்திருச்சு. எந்த மருந்துமே எடுக்கலை, மருந்தே எடுக்கலை. அப்போ இது இதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம் ஜோதிடம் பார்க்கும்போது பெரியவங்ககிட்ட எல்லாம் உட்கார்ந்து எப்படி ஜோதிடம் பார்க்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சமாவது கவனிக்கணும். இந்த தேங்க்யூ ஜி. அப்போ இந்த அசுபதி மக மூலத்தில் யார் பண்ணாலும் சரி, 5வது திசை செவ்வாய் திசை, அது மாரக திசை. என்ன சொல்கிறான் சாஸ்திரத்தில்? 5வது திசை மாறது, அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. டே நான் கடகலக்கணும்டா, எனக்கு செவ்வாய் திசை ஓடுது அப்படின்னு நெஞ்ச நிமித்தாத, உனக்கு ஒன்றுமே செய்யாது. அதை விட இது என்ன செய்யுதுன்னா, செவ்வாயை 5ஆம் இடத்துல நிற்குதியா. அசுபதி மக மூலத்தில் பிறந்தவனுக்கு 5வது செவ்வாய் திசை 5ஆம் இடத்துல போய் நிற்குது அப்படின்னா சரி, உன் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, பாதுகாப்பு இல்லை. 7ல் செவ்வாய் நிற்குதா, உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லை, எழுதி வச்சுக்கோ. இதில் தான் கவனமாக இருக்கணும். நம்ம பலன் சொல்கிறது பெருசே இல்லை, பக்குவப்படுறதுல தான் இருக்குது. நாளுக்கு நாள் நம்மளுடைய அனுபவத்தை கூட்டிக்கிட்டே போகணும். ஏன்னா அப்போ அசுபதி மூலத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதுக்குரியதை சொல்லி விடுங்க. சார் செவ்வாய் மகத்தில் இருந்து ஒரு அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சர் குணமாயிருக்கு. நல்லா தெரிஞ்சு விநாயகர் வழிபாட்டில் தான். இது மாயமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. இதுக்காக எத்தனை லட்சம் செலவழிக்கணும், தீராத நோய் இதாதிக்கு. அப்போ இந்த கரூர் மாநகரத்தில் இன்னைக்கு மக நட்சத்திரத்திலே பேசுகிறோம். நான் அங்கேருந்து கிளம்பும்போதே எனக்கு சந்திராசிரமன்றது நல்லாவே எனக்கு தெரியும். ஆனாலும் எந்த விதமான நான் இதெல்லாம் பார்க்கறதில்ல. எனக்கு இந்த சந்திராசிரமம் அது இதெல்லாம் பார்க்கறதில்ல. அவனை நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். இந்த ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் நான் பார்க்கறதில்ல. நீங்கள் ரொம்ப அதிலெல்லாம் போட்டு கொள்ளாதீங்க மக்களை. அதை விட இந்த நம்மாளுக செய்கிற வேலை இருக்குது பாருங்க. திதிக்கு ஒரு கோயில், யோகத்துக்கு ஒரு கோயில், கரணத்துக்கு ஒரு கோயில், மொடவுக்கு ஒரு கோயில், நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில். அவன் சொத்தை வித்துட்டே போயிட்டான் ஒருத்தெல்லாம். ஜாதகத்தில் யோகாதிபதியினுடைய இயக்கம் எப்படி இருக்கு பாருங்கடா. அதை பார்த்து அவனுக்கு வழிகாட்ட வேண்டியதானே. இப்போ நான் கரூர் மாநகரத்துக்கு வந்த உடனே இங்கே பெருமையாக சொல்கிறதா இருந்தால் கரூர் எனக்கும் சொந்த ஊர்னு சொல்லலாம். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய 2வது பெண் ஸ்வர்ணலதா விஎஸ்பி காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்காங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். நம்ம இந்த காலேஜில் இருக்காங்க. வாரத்தில் 3 நாள் என் பேரங்களுக்காக இந்த ஊரில் தான் நான் கிடப்பேன். நான் வந்த உடனே என்ன செய்வேன் தெரியுமா? அம்மா ஐயாவை வணங்குறது அப்படின்றது இது அற்புதமான ஆலயம். இதை விட நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், ஒரு பேருண்மை. நான் எங்கே போனாலும் சொல்லக்கூடியது, திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் கடகம், விருச்சிகம், மீனம் இது மோட்சத்திரிகோணம்னு நம்ம சொல்கிறோம், ஜலராசி. ஆனால் இந்த ராசி மண்டலத்திலே முழு பலனளிக்கக்கூடிய ராசி இது ஜலராசி தான். மற்ற ராசியெல்லாம் பாதி தான் பலனளிக்கும், இது மட்டும்தான் முழு பலன், உனக்கு நன்மையோ தீமையோ. ஆனால் இந்த 3 ராசிகளில் பூசம், அனுசம், உத்திரட்டாதின்னு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 3 நட்சத்திரம் இருக்கா இல்லையா? பூசம், அனுசம், உத்திரட்டாதி 3 நட்சத்திரம் இருக்கு. நம்ம சொல்கிறோம் சனியும் பிடிச்ச மலை, சனியும் பிடிச்சவனே 7 சனி, உனக்கு 8 சனி நடக்கு, பயமுறுத்துறதுலையே போகிறோம். இங்கே பாருங்க, ஒருத்தனுக்கு சந்திரசை நடக்கும்போது 7 சனி நடக்கா, அவனுக்கு பொருட்சேதம், உயிர் சேதம் உண்டு. சனி தசை நடக்கும்போது 7 சனி நடக்கா, சூதானமாக ஒரு கோளாறு சொல்லுங்க. மற்ற தசை நடக்கும்போது 7 சனி நடந்தால் அது தொட்டு தொடாமல் பட்டும் படாமல் போய்கிட்டே இருப்பார். அதை போய் பயமுறுத்தாதீங்க, பாவம் இந்த மக்கள். புரியுதா? 7 சனி இப்போ நான் 7 சனி, டேய் உனக்கு தெசா புத்தி சரியில்லைன்னு, உனக்கு தெசா புத்தி சரியில்லை, அதுக்கு 7 சனிக்கு ஏன்டா கம்பேர் பண்ணுறீங்க? வேண்டாத வேலை. நம்ம தான் இங்கே இருங்க அந்த அடி. இப்போ இந்த ஜோசியை கற்றுக்கிறவங்க போகிறோம் 7 சனின்னு வர்றவனையும் புளியை கரைச்சி சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் மகரம் என்ற 10ஆம் இடத்திற்கும் கும்பம் என்ற 11ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? சனி பகவான். உன் கர்மாவை தீர்மானிப்பவர் யார்? பிறந்த இந்த பூ உலகிலே, இந்த பிரபஞ்சத்திலே பிறந்த ஆன்மாக்கள் அனைவருக்குமே
கர்மாவை தீர்மானிக்கக்கூடியது சனி பகவான் தான். உனக்கு 10 கூடையோர் இங்கே தீர்மானிக்கலாம், அவனே சனி தான் தீர்மானிக்கிற. நீ 10 கூடையோரை போட்டே குறைஞ்சிக்கிட்டு இருக்காத. அவர் ஒருபோதும் உனக்கு தொழிலை நிர்ணயமே பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு காலமும் நிர்ணயம் பண்ண மாட்டார். அப்போ சிம்ம லக்கணத்துக்காரன் பூரா அத்தனை பேருமா ஹோட்டல் வச்சிருக்கான், அத்தனை பேருமா வாத்தியாரா இருக்கான், யோசிக்கணும் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு ஜாதகத்தில் சனிக்கு 10 கூடையோர் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை அப்படியே ஆழமாக நீங்கள் பல ஜாதகத்தில் ஆய்வு பண்ணுங்க, உங்களுக்கு அது புது புது உண்மையை தரும். எப்படின்னா, சனிக்கு 10 கூடையவர், சனி நின்ற வீட்டிற்கு 10 கூடையவர், ஜென்ம லக்கணத்திற்கு 10 கூடையவரோடு அல்லது ஜென்ம லக்கணத்திற்கு 10ஆம் இடத்திலோ அல்லது ஜென்ம லக்கணத்திற்கு 10 கூடையவருக்கு திரிகோணத்திலோ நின்றால் அவன் துறை சார்ந்த நிலையில் உயர்ந்த நிலையை அடைந்தே தீர்வான் அப்படின்றது சட்டம். இதை நீங்கள் நல்லா நுண்ணிப்பாக பார்க்கணும். இது ஆழமான விஷயம். இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் பூச மனுஷம் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமாக இங்கே இருங்க, பூச நட்சத்திரம் சாதாரணமான நட்சத்திரம் இல்லை. 27 நட்சத்திரத்திலேயே அதி அற்புதமான நட்சத்திரம் எதுனா பூசம்தான். என்னது? அப்போ மற்ற நட்சத்திரம் சார் பூசம்தான். உன் பிறப்பிற்கு காரணமாக இருந்த நட்சத்திரமும் அதுதான். இப்போ காரணம் என்னன்னா, கர்மஸ்தானாதிவும் கர்மாவை தீர்மானிக்கிறார். அதில் எவ்வளோ லாபம் வரும்னு 11ஆம் இடம் தீர்மானிச்சிருது. இந்த சனி பகவான் என்ன சொல்றார் நமக்கு, மகரம் என்ற 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாகிய துலாத்திலே உச்சமடைகிறார். ரைட்டா? 10க்கு 10ஆம் இடமாகிய இதை எங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிக்கிறேன், இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு சொல்றதுக்காக. அப்ப 10க்கு 10ஆம் இடமாகிய துலாத்திலே உச்சமடைகிறார். இப்ப மகரத்துக்கு இது 10ஆம் இடம், கும்பத்துக்கு எத்தனாம் இடம்? 9ஆம் இடம். இப்ப கர்ம தர்மாதிபதி என்ற யோகத்தை நிலைநாட்டுகின்ற ஒரே பகவான் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப நீ இந்த தர்ம கர்மாதிபதி கர்ம தர்மாதிபதி தான்டா. தர்ம கர்ம ஏன் தர்ம கர்மாதிபதி வேலை செய்தா எவனா அப்படி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். அத்தி புத்தமாய் காக்காவுக்கு வர பணமளந்தவனா இருக்கும், தசாபுத்தி வேணா ஒத்து வரணும். ஆனா இந்த கர்ம தர்மாதிபதி அப்போ உனக்கு உரிய நிலையை சொல்றாரு, உனக்கு கர்மாவை தீர்மானிக்கிறார், லாபத்தை கொடுக்கிறார். எதுக்காக? கர்மத்தின் மூலமாக தர்மத்தை நிலைநிறுத்துகின்ற தனித்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான். அப்ப உனக்கு கிடைச்சதுல ஒரு பங்க தர்மம் பண்ணு, கிடைச்சதுல ஒரு பங்க தர்மம் பண்ணு. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சுடா. நேரம் என்ன ஆகுது, அப்படியே பிறப்பினுடைய நிலை லக்கணமாக இருக்கலாம், அதற்கு 8ஆம் இடமாகிய விருச்சியத்தில் உட்கார்ந்துக்கிடுது. எங்க வந்துடுது? அப்பதான் உன்னுடைய சரீரத்தையும் ஆன்மாவை பிரிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். இது ரெண்டையும் இறக்கிற இடம் தான் லக்கணம். மேச லக்கணம், அதுக்கு 8ஆம் இடம் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்மாவை பிரிச்சிருது. அது எங்கே கொண்டு போகுது? 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்துக்கு கொண்டு போகுது. 4ஆம் இடம் என்ற கல்லறைக்கு சரீரத்தை கொண்டு போயிருது. ஆனால் இந்த பூச நட்சத்திரம் என்ற அதி அற்புதமான நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை விடக்கூடாது. இதுதான் சமாதி நிலைக்குரிய நட்சத்திரம். ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, எவன் ஒருவன் 21 வருடம், இப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் 12 பூசத்தை ஏதாவது ஒரு ஜீவ சமாதி வழிபாட்டுக்கு நீங்கள் போய் பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு வருஷத்தை கணக்கு எடுத்துக்கிடுவோம். ஒரு வருஷம் 12 பூசம் விடாமல் ஒரு சமாதி ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை மாறலை அப்படின்னா நீங்கள் என்னை கேட்கலாம். சரியா? இதே மாதிரி தான் அஸ்வதி மகம் மூலம் நீங்கள் அதை வாழ்க்கை இதெல்லாம் அடித்தளம் நம்ம எல்லாருமே செய்யணும். அப்ப இந்த பூச நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அதி தேவதை யாரு? பிரகஸ்பதி. இல்லையா? இங்கே தான் மகான்கள், நீங்க எந்த மகானை எடுத்துக்கிட்டாலும் சரி, அத்தனை மகானும் தன்னை இந்த பூமிக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்ட நட்சத்திரம் எதுனா அதான் பூச நட்சத்திரம். சித்தர்கள் வாழுகின்ற நட்சத்திரம், சித்தர்களை வழிபட வேண்டிய நட்சத்திரம், சித்தர்கள் நம்ம தன்னை அடக்கி கொண்ட நட்சத்திரம் எதுனா அது பூச நட்சத்திரம். ஒன்றும் இல்லை, இது காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் நம்ம பண்டிட்டு விஜய் இருக்கார், இவர் ஒரு காரணத்தோடு பேசுவார், காரணம் இல்லாமல் பேச மாட்டார். அதே மாதிரி தான் நெல்லை வசந்த அண்ணன் இருந்தாங்க. ஏன்னா அண்ணன் நானும் அந்த காலத்திலேருந்தே ஆல் இண்டியா லெவலில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம், மாநாடு மீட்டிங். ஏன்னா அவர் எனக்கு மூத்தவர், இப்போ அவர் இல்லை. இப்போ பண்டிட் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சில விஷயங்களுக்கு நீங்கள் காசிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். சரியா? காசிக்கு போங்க, ரைட்.
இதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவர் பக்குவமாக சொல்கிறாரு. இந்த பக்குவம் இல்லாத பிள்ளை என்ன சொல்லுது, 7 வயசு பையனையும் காசிக்கு போயிட்டு வாங்குது. நம்ம ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சோம், பேரம்பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கு பின்னாடி யாருக்கும் தொந்தரவு இல்லைடா அப்படின்னா மெதுவாக கட்டுச்சோத்தை கட்டிக்கிட்டு பொடி நிறைய காசிக்கு போங்கடான்றோம். அப்படி தானே அவன் செஞ்சான். போ, முடிஞ்சா வா, இல்லை அங்கேயே போயிரு. ஏடா காசிக்கு அந்திம காலத்தில் கடைசி காலத்தில் போக வேண்டியதை 12 வயசு பையனை பிடிச்சிக்கிட்டு நீ காசிக்கு போனானா இது அநியாயம் அல்ல? சரி, இது இருக்கட்டும், இது அவங்க பஞ்சாயத்து, நமக்கு வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறேன். கரூரில் நான் கரூருக்குள்ளே வந்தோடனே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நேர நெரூர் சதாசிவ பிரமேந்திரால போய் தரிசனம் பண்ணுவேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த கரூருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நெரூர் சதாசிவ பிரமேந்திரால். நல்லா தெரிஞ்சுக்குங்க. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்பது கடகம். அது ஓடுகின்ற நதிநீரை குறிப்பது. நல்லா தெரிஞ்சுக்க, ஓடுகின்ற நதிநீரை குறிப்பது. எவன் ஒருவன் வருடத்திற்கு ஒரு முறையேனும் ஓடுகின்ற நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை அதில் நதியில் குளிச்சுட்டு சிவாலயத்துக்கு போகணும். இப்போ நாம் இங்கே வந்திருக்கோம், கொடுமுடி மகுடேஸ்வரரே இங்கே வந்திருக்கிறார் நம்மால் மூலமாக. அந்த காலத்தில் ஆகா மூந்தன் முரளி வந்துட்டார் நினச்சேன். நேற்று மீட்டிங் அங்கே வைக்கும் போதே இன்னைக்கு இங்கே வருவீங்க அப்படின்னு. வாங்க மூந்தன், உட்காருங்க உட்காருங்க. பாருங்க, நம்ம நெரூர் சதாசிவ பிறந்தால் பேசுகிறோம், மகுடேஸ்வரர் பேசுகிறோம். உடனே அந்த மகுடேஸ்வரருக்கு முத்தாய்ப்பான மணிமகுடம் சூட்டிய அருமை சகோதரன் மூந்தன் முரளி இங்கே வந்துட்டார் பாருங்க. எப்படி தங்கம், எல்லாரும் அவருக்கு வாழ்த்தணும், பாராட்டணும். அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா இதெல்லாம். அப்போ மகுடேஸ்வரர் அங்கே பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்காக பாயக்கூடிய அந்த காவேரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இது சாதாரண விஷயம் இல்லை, மகுடேஸ்வரர் கோயில். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சதாசிவ பிரமேந்திரால் காலபுருஷனுடைய நாளாக நான் என்ன சொல்லுவேன், டே உன் வாழ்க்கையில் சுகப்படணும், சுகமேன்மை வரணும், சௌரியம் வரணும், வாழ்க்கையில் நான் நல்லா வாழணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையேனும் ஆடி மாதம் ஏதாவது புண்ணிய நதியில் குளித்து அந்த கரையில் இருக்கக்கூடிய சிவனை நீ வழிபட்டு வா. உனக்கு சகல நிலைகளும் கிடைச்சிரும்டா, எல்லா சுகமும் கிடைச்சிரும். இப்போ பூச நட்சத்திரம் எங்கே இருக்கு? கடகத்தில் இருக்கா? இப்போ நம்ம நெரூர் சதாசிவ பிறந்தாளுக்கு முன்னாடி என்ன ஓடுது? காவேரி தானே ஓடுது. காவேரி இதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு அற்புதமான, இது கரூர்காரங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கியமா. நாங்கள் எங்கெங்கிருந்தோ வர்றோம் இங்கே. அப்போ அந்த இடத்துக்கு பூச நட்சத்திரத்தன்னைக்கு எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. நல்லா கவனிங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அனுச நட்சத்திரம் மகாலட்சுமியுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல அனுசத்தில் போய் யாரை வச்சிருக்கான்? மகாலட்சுமி அங்கே தான் இருக்கா. ஆனால் உத்திரட்டாதியில் யார் இருக்கா? காமதேனு. அட்சய பாத்திரம் என்பது அல்ல குறையாதது. ஆனால் நீ வேண்டியதை கொடுப்பது எது? காமதேனு. இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மூணையும் ஒருங்கே இணைச்சு இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. நெரூர் சதாசிவ பிரபந்தராளுக்கு ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தினைக்கு அங்கே போய் உங்களால் ஏண்ட கைங்கரியம் போகும்போது வெறுங்கையாக போக வேண்டாம். ஒரு எலுமிச்சம்பளம், ஒரு வெத்தலை வாக்கு, ஒரு புஷ்பம், ஒரு வில்வம். அதை விட என்ன அப்படின்னா, சதாசிவ பிரமேந்திராளுடைய சமாதி காலகட்டத்திலேயே காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதரும் விசாலாட்சி. சார் சாதாரண விஷயம் இல்லை சார் இது. நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு இந்த கரூர் மண்ணுக்காக சொல்கிறேன். இவர் ராமசுப்ரமணியன் சொன்னார், இன்னைக்கு அந்த இது பாருங்கள், அந்த கைங்கரியம் நீங்கள் போய் பாருங்க சார். கரூர் சதாசிவ பிரமேந்திரா நீங்கள் போய் பூசத்துக்கு போயிட்டு வாங்க சார். அடுத்த மீட்டிங் போகும்போது நீங்கள் எத்தனை பேர் என்கிட்ட நல்லது என்ன சொல்ல போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச சிவாலயம் போல அற்புதமான சக்தி படைத்த நெரூர் சதாசிவ பிரமேந்திராளுடைய சமாதி. எங்கேயும் போனாங்க. ஒரு வில்வத்தை எடுத்துங்க. வில்வம் எந்த நட்சத்திரம் சொல்லுங்க? வில்வம் எந்த நட்சத்திரம்? வாட் ஹேப்பன்? சித்திரை. வெரி குட். அது தெரிஞ்சுக்கணும். அப்பா விருட்சத்தை வச்சு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இப்போ முளைச்சதெல்லாம் இந்த புத்தகத்தை பார்த்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வில்வத்தை கொண்டு போய் அழகாக சமாதியில் போட்டு அந்த சமாதியை வெளியில் பிரகாரம் இருக்குது 19 சுற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில்
எல்லாத்தையுமே, அதாவது பிறப்பறுப்புக்கு, அதாவது எனக்கு அடுத்த பிறப்பு வேண்டாயா, எனக்கு இந்த பிறப்பு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூரா என்ன செய்யலாம்? ஜீவசமாதி வழிபாடை எடுங்க. இந்த கரூர் மண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய மகத்துவம் புரிந்திய அற்புதமான அதிஷ்டானம் இருக்கு. அதை வழிபட்டு வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? மேலும் மேலும் சகலவிதமான நன்மைகளையும் அடையலாம் என்ற ஒரு அற்புதமான நிலையை உங்களிடம் சொல்லி, இந்த கரூரிலே முதல் ஜோதிட விழா என ஜோதிட விழா நடத்துகிறார் யார்? பாலகிருஷ்ணன். அவருக்கு எம்பெருமான் கரூராரும் என் அன்னை மீனாட்சியும் நான் வணங்க வள்ளநாட்டு சித்தரும் அவருக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களையும் தொடர்ந்து விழா எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி, எல்லாம் வல்ல இறைவன் நான் வணங்க வள்ளநாட்டு சித்தர் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம். அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். இதை விட நல்ல ஒரு சூட்சும பரிகாரம் இல்லை, வழிபாடு இருக்குது. அதை அடுத்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இதுவரை நமக்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அற்புதமான ரசத்தை எல்லாம் நமக்கு பிழிந்து கொடுத்த காலபுருஷம் என்று சொல்லக்கூடிய பொன்னையா சுவாமிகள் அவர்களை நம்முடைய கரூர் பசுபதி ஈஸ்வர ஐயப்ப சேவா சங்க ட்ரஸ்ட் தலைவர் பி குணசேகரன் ஐயா அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு தடவை கைதட்டலாம்.